இன்றைக்கி வேப்பம்பூவில் ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம், துவையல். அதுக்கு வேப்பம்பூ வந்து செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. நான் ஆல்ரெடி இந்த வேப்பம்பூ சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்னு சொல்லியிருக்கேன். வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாகும், ஜீரண மண்டலம் சரியாகும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக வேப்பம்பூ பறித்ததும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கருகக்கூடாது, நல்லா வதங்கினா தான் இந்த கசப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதை எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துடலாம். ரொம்ப கருகலை பாருங்கள். இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 4 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக வெல்லம் அந்த கசப்பு சுவை தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிரும். இப்போ சீசன் தான். இப்போ தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான வேப்பம்பூ துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.